மருத்துவமனையில ஒரு நோயாளி பக்கத்துல ராத்திரி பூரா நீங்க முழிச்சு உட்கார்ந்திருக்கீங்கன்னு வச்சுப்போம். அந்த ஒரு ராத்திரி மட்டும் ஏன் ஒரு யுகம் மாதிரி நீண்டுகிட்டே போகுதுன்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? ம் ஆமா. ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு மணி நேரம் மாதிரி நகரும். கரெக்ட். ஆனா அதே சமயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது மணிக்கணக்கான நேரம் சும்மா ஒரு சில நிமிஷத்திலேயே சரகு முழிச்சு பறந்துடுதே, அது எப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இது ஒரு ரொம்ப ஆழமான முரண்பாடு. கண்டிப்பா. கடிகாரம் காட்டுற நேரம் உண்மையானது, மாறாதது அப்படின்னா நம்ம மனசோட இந்த அனுபவம் ஏன் இவ்ளோ முரண்படுது? இந்த முரண்பாட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு மாபெரும் உண்மையத்தான் இன்னைக்கு நாம தேடப் போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தேடல் இது. ஆமாங்க. இந்த ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஓஷோ அவங்க தம்மபதம் குறித்து பேசின 104வது சொற்பொழிவு ஆடியோவை அப்படியே முழுமையா அதோட அடியாழம் வரைக்கும் போய் அலச போறோம். அதாவது காலம், துன்பம், ஆசைகள், அப்புறம் உண்மையோட இயல்பு, இத பத்தி எல்லாம் மனித மனம் எப்பேற்பட்ட மாயைகள்ல சிக்கியிருக்கு அப்படிங்கறத ஓஷோ ரொம்ப தெளிவா உடைக்கிறாரு. அதான், சந்தோஷத்தை நோக்கி நாம ஓடுற அந்த தொடர் ஓட்டமே எப்படி நமக்கு துயரத்தை உருவாக்குது அப்படிங்கறத நாம இன்னைக்கு விரிவா பேச போறோம். இந்த 104வது சொற்பொழிவோட மிக முக்கியமான அம்சம் என்னன்னா, இது வெறும் ஒரு தத்துவார்த்தமான உரை கிடையாது. அப்போ இது ஒரு நடைமுறை விவாதம்னு சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா நம்ம உண்மை, காலம் அப்படின்னு ஆணித்தரமா நம்பிட்டு இருக்கிற பல விஷயங்கள் பௌதிக ரீதியானவ கிடையாது. அது எல்லாமே நம்ம மனசு உருவாக்கிக்கிட்ட உளவியல் கட்டமைப்புகள்னு ஓஷோ ரொம்ப துல்லியமா வவச்சேது செய்றாரு. அப்படியா? இது வெறும் காதால கேட்கறதோட நிறுத்தாம நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க அன்றாட போராட்டங்களோட பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு ஆழமான பார்வை இது. ஆமா, அப்படி பொருத்தி பார்க்கணும்னா முதல்ல நாம விவாதிக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம் அந்த உண்மை அப்படிங்கிற கருத்தாக்கம் தான். அதுல ஓஷோ ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை எழுப்புறாரு. புத்தர், மகாவீரர், இயேசு கிருஷ்ணர் இப்படி எல்லாருமே ஒரே உண்மையை தான் சொல்றாங்க அப்படிங்கிறாரு. ஆமா, அவர் அப்படிதான் சொல்றாரு. எனக்கு இங்க ஒரு சந்தேகம் வருது. அவங்க எல்லாரும் சொல்றது ஒரே உண்மைனா அப்புறம் ஏன் இத்தனை மதங்கள், ஏன் இத்தனை பிரிவுகள்? மனிதர்கள் ஏன் அந்த உண்மையோட பேர்லாம் ஆயிரக்கணக்கான வருஷமா அடிச்சுக்கிறாங்க? அந்த முரண்பாடு சொல்லப்பட்ட செய்தியில இல்ல, அத கேக்குற நம்ம மனசுல தான் இருக்கு. இத நாம கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? இப்போ ஒரு பார்வையற்ற மனிதர்கிட்ட போய் நீங்க ஒளிய பத்தி எவ்வளவு அழகா வர்ணிச்சாலும் அவரால அது முழுசா உணர்ந்துக்க முடியாது இல்லையா? ஆமா, அது ரொம்ப கஷ்டம்தான். அதே மாதிரிதான் குறுகிய மனநிலை இருக்கிறவங்களால முழுமையான உண்மையை புரிஞ்சுக்க முடியாது. புத்தரோ இல்ல இயேசுவோ சொல்ற உண்மைகள் அவங்களோட காலத்துக்கும் புவியியல் சூழலுக்கும் ஏத்த மாதிரி வெவ்வேறு மொழிகள்ல வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஓஹோ, அதாவது வடிவம் வேறையா இருக்கலாம், ஆனா உள்ள இருக்கிற சாரம் ஒண்ணுதான் அப்படிங்கிறீங்க. சரியா சொன்னீங்க. இதை நாம அன்றாட வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ நான் சென்னையிலிருந்து பெங்களூருக்கு போகணும்னா நான் கார்லயும் போகலாம், ட்ரெயின்லயும் போகலாம், இல்ல பிளேன்லயும் போகலாம். ஆமா, ஒவ்வொரு வாகனத்தோட தன்மையும் வேகமும் வேற வேறதான். கரெக்ட். ஆனா நான் எந்த வாகனத்துல போறேங்கிறது முக்கியம் இல்ல. போய் சேர்ற இலக்கு ஒண்ணுதான். பெங்களூர் அடைஞ்ச உடனே நான் வந்த கார், ட்ரெயின் எல்லாமே பின்னாடி தங்கிடும். மிக துல்லியமான ஒரு ஒப்பீடு இது. இலக்க அடைஞ்ச உடனே வாகனங்கள் உதிர்ந்துருது. அதே மாதிரிதான் மனச கடந்த ஒரு ஆழமான தியான நிலையை அடையும் போது இந்த மதங்கள், கோட்பாடுகள் அப்படிங்கிற பேதங்கள் எல்லாமே மறைஞ்சிடும். ஆனா நாம என்ன பண்றோம்னா அந்த வாகனங்களையே இலக்குன்னு நம்பிட்டு ஏன் வாகனம்தான் பெரியதுன்னு சண்டை போட்டுட்டு இருக்கோம். இதனாலதான் ஓஷோ பழைய சாஸ்திரங்களையும் வேதங்களையும் பட்டை தீட்டப்படாத வைரங்கள்னு சொல்றார். பட்டை தீட்டப்படாத வைரங்கள், இது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில இதோட அர்த்தம் என்ன? அதாவது அந்த சாஸ்திரங்கள் மதிப்புமிக்கவைதான், ஆனா அது பழசாயிடுச்சு. 2500 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்டத இன்னைக்கும் நம்ம அப்படியே படிச்சுட்டு இருக்கோம். ஒருவேளை நம்ம மொபைல் போன்ல இருக்கிற பழைய சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ற மாதிரி இதை எடுத்துக்கலாமா? ஹஹா, சூப்பர் உதாரணம். அன்னைக்கு இருந்த மனிதனுக்கு புரிஞ்ச மொழியும் குறியீடுகளும் இன்னைக்கு இருக்கிற நவீன மனிதனுக்கு புரியாது இல்லையா? ஆமா, 2500 வருஷங்கள்ல மனிதனோட சிந்தனை முறையே சுத்தமா மாறிடுச்சு. மார்க்ஸ், ஃப்ராய்ட், ஐன்ஸ்டீன் மாதிரி ஆட்கள் உலகத்தையே புரட்டி போட்டுட்டாங்க. அதனாலதான் பழைய சாஸ்திரங்களோட வார்த்தைகளை அப்படியே திரும்ப திரும்ப சொல்றது எந்த பலனையும் தராது. பழைய சாஃப்ட்வேரை வச்சுட்டு புது அப்ளிகேஷனை ஓட்ட முடியாத மாதிரி தான் இதுவும். அப்போ அந்த சாஸ்திரங்களை இன்றைய மனிதனுக்கு புரியுற மாதிரி நவீன உளவியல் பின்னணியில புதுப்பிக்கணும், அப்படிதானே? ஆமா, புது அர்த்தங்களை கொடுக்கணும். இல்லனா அந்த சாஸ்திரங்கள் செத்துடும். ஓகே, இப்போ உண்மை அப்படிங்கிறது எங்கேயோ மறைச்சு வைக்கப்படல, அது நம்ம கண் முன்னாடியே தான் இருக்கு. ஆனா நம்மளோட இறுக்கமான நம்பிக்கைகள் தான் அதை மறைக்குதுன்னு சொல்றீங்க.
ஆமா, இத விளக்கதான் ஓஷோ அந்த கோல்கொண்டா வைரத்தோட கதைய சொல்றார். ஆஹா, அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு விவசாயி தற்செயலா தன்னை பார்க்க வந்த ஒரு சன்னியாசி சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு தன் நிலத்தை வித்துட்டு வைரத்தை தேடி உலகமெல்லாம் அலைவான். ஆமா, தன் வாழ்நாள் முழுக்க அலைஞ்சு திரிஞ்சு பணத்தை எல்லாம் இழந்து கடைசியில விருந்தையோட தன் சொந்த ஊருக்கே திரும்பி வருவான். ஆனா அவனுக்கு அங்க காத்திருந்த ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன தெரியுமா? என்னது? அவன் பணத்துக்காக வித்துட்டு போன அதே நிலத்துல தான் ஒரு நீரோடையோட ஓரத்துல அவனோட குழந்தைங்க விளையாடிட்டு இருந்த ஒரு சாதாரண கல் உலகத்தோட மிகப்பெரிய வைரமான கோஹினூர் வைரமா அடையாளம் காணப்பட்டுச்சு. மிஜனரைவாவ ஒலிப்பாலே விஷயம்தான். அவ வித்துட்டு போன அந்த நிலம்தான் உலக புகழ்பெற்ற கோல்கொண்டா வைரச் சுரங்கமா மாறுச்சு. நாமும் அந்த விவசாயம் மாதிரி தான் செயல்படுறோமோன்னு தோணுது. நமக்கு கிட்ட இருக்கிற உண்மையே அமைதியை தேடாம வெளியே தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். ஆமா, இதுதான் நிதர்சனம். சரி, உண்மை அப்படிங்கிறது இப்படி மாறாத ஒண்ணுன்னா நம்ம ஏன் காலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட பிடியில இவ்ளோ மோசமா சிக்கி தவிக்கிறோம்? கடிகாரம் காட்டுற அந்த வினாடிகள் நிஜம்தானே? இதுதான் நாம விவாதிக்க போற ரொம்ப ஆழமான ஒரு தளம். காலம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்துல உள்ள ஒரு பௌதீக விதி மட்டும் இல்ல, அது மனித மனதோட ஒரு மாயைன்னு ஓஷோ அடிச்சு சொல்றார். ஆனா எனக்கு பிடிக்குதோ இல்லையோ என் உடம்புக்கு வயசா எடுத்து தானே இருக்கு. பூமி சூரியனை சுத்தி வர்றதும் நிக்கலையே. அவர் பௌதீக ரீதியான காலத்தை மறுக்கல. உடல் ரீதியான மாற்றங்கள் நடக்கும், ஆனா நீங்க உணரும் காலம் முற்றிலும் உளவியல் ரீதியானது. அதாவது நாம துன்பத்துல இருக்கும்போது நேரம் மெதுவா நகர்ற மாதிரியும் சந்தோஷமா இருக்கும்போது பறக்கிற மாதிரியும் உணர்றோமே, அதையும் சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. ஓஷோ இங்க ஒரு படி மேல போய் முழுமையான பேரானந்த நிலையில காலம் அப்படிங்கறதே இருக்காதுன்னு சொல்றார். தியானத்தோட உச்சக்கட்டத்துல நேரம் சூன்யமாகிடும். வாவ்! அங்கே கடந்த கால நினைவுகளோ எதிர்கால கற்பனைகளோ இருக்காது, வெறும் முழுமையான நிகழ்காலம் மட்டும்தான் இருக்கும் இல்லையா? ஆமா, இத புரிஞ்சுக்க தான் பர்ட்ரண்ட் ரசலுக்கும் இயேசுவுக்கும் இடையிலான ஒரு முரண்பாட்டை அவர் விளக்குறார். அந்த கதை நான் படிச்சிருக்கேன். பாவம் செஞ்சவங்க நரகத்துல அனந்த காலம், அதாவது என்றென்றும் எரிவாங்கன்னு இயேசு சொன்னத தத்துவஞானி ரசல் கடுமையா விமர்சிச்சார். ஆமா, ஒரு மனுஷன் வாழ்ற 60-70 வருஷத்துல செய்யற தப்புக்காக அவனை என்றென்றும் நரகத்துல தண்டிப்பது அநீதி அப்படின்னு ரசல் வாதிட்டார். மேலோட்டமா பார்த்தா ரசல் கேக்குறது 100க்கு 100 நியாயமா தானே படுது. தர்க்க ரீதியா பார்த்தா ரசல் சொல்றது சரிதான். ஆனா இயேசு ஒரு தர்க்கவாதி இல்ல, அவர் ஒரு ஆன்மீக ஞானி. அப்ப இயேசு சொன்னதோட உண்மையான அர்த்தம் தான் என்ன? ஓஷோ இதுக்கு ஒரு சூப்பரான உளவியல் விளக்கம் தராரு. இயேசு சொன்னது காட்டிகாரம் காட்டுற நேரத்தை பத்தி இல்ல, நரகத்தோட வலி எவ்ளோ ஆழமானதுன்னா அங்க கழிற ஒரு நொடி கூட பல யுகங்களா தோன்றும். ஓஹோ, அளவுக்கு அதிகமான துன்பத்துல நம்ம மனசு உறைஞ்சு போயிடும். அதுவே அனந்த காலம் நரகத்துல இருக்கிற உணர்வை தரும், அதானே? கரெக்ட், இதுதான் அதோட உண்மையான அர்த்தம். இது என் பார்வையை சுத்தமா மாத்திடுச்சு. இதையே வயசுக்கும் தேசங்களுக்கும் பொருத்தி ஓஷோ சொல்ற விதம் இன்னும் வியப்பா இருக்கு. ஆமா, முதியவர்கள் எப்பவுமே கடந்த காலத்தை பத்தியே சிந்திப்பாங்க. நாங்க வாழ்ந்த காலம்தான் பொற்காலம்னு சொல்வாங்க. ஆனா குழந்தைங்க எப்பவுமே எதிர்காலத்தை பத்தி சிந்திப்பாங்க. இதே மனங்களே தான் நாடுகளுக்கும் பொருந்தது. வயதான நாடான இந்தியா எப்பவுமே தன்னோட கடந்த கால பெருமைகளை பேசிட்டு இருக்கு. ஆனா இளம் நாடான அமெரிக்கா எதிர்காலத்தை பார்க்குது. முதிர்ச்சி அடைந்த நாடுகள் நிகழ்காலத்துல வாழ்றாங்க. ஞானம் அடைஞ்ச ஒருத்தனுக்கு வயசில்ல, காலத்தை கடந்தவன் அவன். காலத்தை கடந்தவன். சரி, துன்பத்துல நேரம் நீண்டுகிட்டே போகுதுன்னா வாழ்வோட அந்த வலியும் துன்பமும் நமக்கு ஏன் தேவைப்படுது? நாம எப்படியாவது துன்பத்தை தவிர்த்துட்டு சொர்க்கம் மாதிரி சந்தோஷமா இருக்கணும் தானே ஓடுறோம். ஆனா ஓஷோ சொல்றாரு ஸ்வர்க்கமே ஒரு ஆபத்தான பூரின்னு. அது எப்படி சாத்தியம்? துன்பம் இல்லாம எப்பவுமே சுகமா இருக்கணும்னு நினைக்கிறது தான் நம்ம பெரிய பிழை. ஓஷோ பார்வையில துன்பம் அப்படிங்கிறது நம்மள தட்டி எழுப்ப வர்ற ஒரு அலாரம். நெருப்புல போட்டாதான் தங்கம் தூய்மையாகும். அந்த மாதிரி துன்பம் தான் மனிதனை விழிப்புணர்வு அடைய செய்து அப்படிங்கிறீங்களா? ஆமா, இத விளக்க புத்தரும் பன்றியும் அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான கதையை அவர் சொல்றார். அந்த பன்றியோட கதை எனக்கும் ஞாபகம் இருக்கு. ஒரு சாதாரண கோழியா இருந்த உயிர் புத்தரோட உபதேசங்களை கேட்டு புண்ணியம் சம்பாதிச்சு இளவரசியா பிறக்குது. ஆமா, அப்புறம் அந்த புழுக்களை பார்த்து ஞானம் பெற்று ஸ்வர்க்கத்துக்கும் போகுது. இவ்ளோ தூரம் வளர்ச்சி அடைஞ்சு சொர்க்கத்துக்கு போன அந்த உயிர் மறுபடியும் ஏன் பூமிக்கு வந்து ஒரு பன்றியா பிறக்க நேரிட்டது? இது கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கே. ஏன்னா ஸ்வர்க்கத்துல அளவுக்கு அதிகமான சுகம் இருக்கு. அங்க எந்த துன்பமும் இல்ல, வலியும் இல்ல. அதனால விழிப்புணர்வு இல்ல. ஓஹோ, அந்த சுகபோகத்துல தன்னை முழுசா மறந்து தியானத்தை நழுவ விட்டுடுச்சு, அதானே? ஆமா, தேவர்கள்னு நம்ம சொல்றவங்க எல்லாரும் ஸ்வர்க்கத்துல ஆழ்ந்த உறக்கத்துல இருக்காங்கன்னு ஓஷோ சொல்றாரு.
அளவுக்கு அதிகமான சுகம் நம்மள ஆன்மீக ரீதியா மரத்து போக செஞ்சிடும் அப்படிங்கிறது ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். அதனாலதான் ஸ்வர்க்கத்திலிருந்து நேரடியா முக்திக்கு போக முடியாது. மனித பிறவி அப்படிங்கிற நார்ச்சந்திக்கு வந்துதான் முக்தி அடைய முடியும். அந்த மனித பிறவிங்கிற நார்ச்சந்தியில நாம விழிப்படையணும்னா அதுக்கான வழி என்ன? சுயமாகவே விழிப்புணர்வு அடைய முடியுமா, இல்ல ஒரு குரு தேவையா? குரு ஷீடன் உறவுங்கிறது ரொம்ப விசித்திரமானது. இது எப்படின்னா, ஒரு இருட்டறையில நீங்க சிக்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு மேல்கூரையிலிருந்து ஒரு ஒளிக்கீற்று உள்ள இறங்குது. அந்த ஒளி வழியா நாம வெளிவந்துடலாம். குரு அப்படிங்கிறவர் அந்த ஒளிக்கீற்று மாதிரி. சரியா சொன்னீங்க. ஆனா இன்னிக்கே சந்நியாசம் வாங்குறத மக்கள் ஒரு வியாபாரம் மாதிரி பாக்குறாங்க. ஆமா, எனக்கு வேலை கிடைக்கணும், கடன் தீரணும்னு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போற மாதிரி போறாங்களே. அதத்தான் ஓஷோ கடுமையா விமர்சிக்கிறாரு. மன அமைதிங்கிறது கடையில விக்கிற பொருள் கிடையாது. ஆசைகளை துறக்கறதால தானா மலர்வது அது. எனக்கு இப்போ அந்த குடிக்காரர்களோட படகு கதை ஞாபகம் வருது. அந்த கதை ரொம்ப பொருத்தமா இருக்கும் இங்க. ஒரு சில குடிக்காரங்க ராத்திரி பூரா படகை தீவிரமா செலுத்துறாங்க. வியர்வை சிந்தி அதிகாலை வரைக்கும் படகு ஓட்டுறாங்க. ஆனா விடிஞ்சு பார்த்தா எந்த இடத்துல ஆரம்பிச்சாங்களோ அதே இடத்துல தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க படக கரையில கட்டின சங்கிலிய அவுக்கவே இல்ல. கரெக்ட். அந்த படகு தான் நம்ம வாழ்க்கை. கரையில கட்டின சங்கிலி தான் நம்ம பணம், அதிகாரம், அகங்காரம் எல்லாமே. இந்த சங்கிலிய இறுக்கமா வச்சுக்கிட்டு எவ்வளவு தியானம் பண்ணாலும் பயணம் 1 இன்ச் கூட முன்னாடி போகாது. குரு திசைய மட்டும்தான் காட்டுவார். சங்கிலிய நாம தான் அவுக்கணும். அந்த சங்கிலியை எப்படி அவுக்கிறது? எதை தேடி நாம பயணிக்கணும்? ஏன்னா நாம எல்லாருமே நான் சந்தோஷமா இருக்கணும்னு தானே காலையில எந்திரிக்கிறோம். ஆனா ஓஷோ என்ன சொல்றாருன்னா, சந்தோஷத்தை தேடாதீங்க, துயரத்தை ஆராயுங்க அப்படிங்கிறாரு. ஏன் சந்தோஷத்தை தேடக்கூடாது? அதுதானே அடிப்படை. நீங்க சந்தோஷத்தின் பின்னாடி ஓடும்போது ஒரு எதிர்பார்ப்பு உருவாகுது. இது நடந்தா நான் சந்தோஷமா இருப்பேன்னு ஒரு கண்டிஷன் போடுறீங்க. அது நடக்காதப்போ துயரம் வருது. அப்போ நம்ம முழு சக்தியும் சந்தோஷத்தை தேடுறதுலயே செலவழிச்சு கடைசியில துயரத்தை தான் நாம அடையிறோமா? ஆமா. அதனால துயரத்துக்கான வேர்களை ஆராயணும். ஏன் துயரம் எங்கிருந்து முளைக்குதுன்னு பார்க்கணும். அந்த வேரை அறுத்துட்டா துயரமில்லாத வெறுமையான நிலைய பேரானந்தமா மாறும். நாம பிரச்சனைக்கு காரணம் நாம் தான் உணராம வெளிச்சூழலையே குறை சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு தான் காகமும் குயிலும் கதைய சொல்றார்ல. ஆமா. மேற்கு திசையில என் குரல் யாருக்கும் பிடிக்கலன்னு காகம் கிழக்கு நோக்கி பறக்கும். அப்ப குயில் சொல்லும், நீ போற திசைய மாத்தாத, உன் குரலை மாத்துன்னு. நாம வேலை மாறுவோம், வீடு மாறுவோம், ஆனா மனச மாத்தவே மாட்டோம். இதுக்கு இன்னொரு சூப்பரான கதை அந்த யூத மதகுரு கதை. அந்த சின்ன வீட்ல 12 குழந்தைங்க மாமனார் மாமியாருன்னு வாழ முடியாம மூச்சு முட்டுதுன்னு ஒருத்தன் போய் முறையிடுவான். அந்த மதகுரு உடனே வீட்டை பெருசாக்க சொல்லாம அவங்கிட்ட இருக்கிற ஆடு மாடு குதிரை எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள கொண்டு வர சொல்லுவாரு. இது உச்சக்கட்ட காமெடி. 7 நாள் அந்த வீடு ஒரு நரகமா மாறிடும். அப்புறம் போய் காப்பாத்துங்கன்னு கால்ல விழுவான். குரு எல்லா விலங்குகளையும் வெளியே கட்ட சொல்லுவார். வெளியே கட்டின உடனே அவனுக்கு அந்த பழைய சின்ன வீடே பெரிய மாளிகை மாதிரி தெரியும். அப்பாடா எவ்ளோ நிம்மதியா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நாம இருக்கிற துயரத்தை புரிஞ்சுக்காம தேவையற்ற புது துயரங்களை நாமே உருவாக்கிக்கிறோம். ஆமா, சில சாமியார்கள் கூட உடலை வருத்துறது தான் ஆன்மீகம்னு முள்படுகையில படுக்கிறது இதெல்லாம் பண்றாங்களே. அது ஒரு வகையான மூர்க்கத்தனம். உண்மையான விழிப்புணர்வு பெற்றவன் துயரத்தின் காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து விடுபடுவான். அந்த விடுபடுதல்ல தான் ஆனந்தம் இருக்கு. எவ்ளோ ஆழமான கருத்துகள். காலம், துன்பம், குரு, சந்தோஷம்னு நம்ம வாழ்வோட ஒவ்வொரு அடுக்கையும் இந்த 104வது சொற்பொழிவு ரொம்ப அழகா தோல் உரிச்சு காட்டுது. பழைய தத்துவங்களை அப்படியே குருட்டுத்தனமா ஃபாலோ பண்ணாம இன்றைய நவீன உளவியல் பின்னணியோட புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான தேடல். அதுதான் பட்டை திட்டப்பட்ட வைரம். ரொம்ப அருமையான ஒரு விவாதமா இது அமைஞ்சுது. இப்போ நம்ம இந்த ஆழ்ந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இவ்ளோ நேரம் எங்கூட இணைந்து இந்த கருத்துக்களை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். கண்டிப்பா உங்க ஆதரவு முக்கியம். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். ஆமா, லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி. இறுதியா உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியும் முன்வைக்க விரும்புறேன். ரொம்ப முக்கியமான கேள்வி அது. சந்தோஷத்தை தேடி ஓடும் ஓட்டமே உங்களுக்கு துயரத்தை தருதுன்னு இன்னைக்கு நாம பார்த்தோம். நாளை காலை முதல் நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற தேடலை நீங்க முழுமையா கைவிட்டுட்டு
எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உங்க வாழ்வை வேடிக்கை பார்க்க தொடங்குனா என்ன நடக்கும்? ஒருவேளை அதுதான் நீங்க இத்தனை காலமா தேடிட்டு இருந்த உண்மையான ஆனந்தத்தின் தொடக்கமா இருக்குமோ? சிந்தித்து பாருங்கள். மீண்டும் அடுத்த அலசலில் சந்திப்போம்.